வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் வெட்டுக்காய் பூண்டு செடியோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். வெட்டுக்காய் பூண்டுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. செருப்படி தலை, கிணற்று பாசான், கிணற்றடி பூண்டு, மூக்குத்தி பூண்டு, தாத்தா பூ. இதனுடைய இங்கிலீஷ் நேம் கோட் பட்டன்ஸ், ட்ரைடெக்ஸ் டெய்சி, மெக்சிகன் டெய்சி. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் ட்ரைடெக்ஸ் ப்ரோகம்பன். இதனோட இலைகளை சுத்தமான தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த இலைகளை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நசுக்கி அதிலேருந்து சாறு எடுத்து, அப்படி இல்லைன்னா இந்த இலைகளை அரைச்சி விழுதாக்கி வெட்டுக்காயம் ஏற்பட்ட இடத்துல, அப்படி இல்லைன்னா சிராய்ப்பு ஏற்பட்ட இடத்துல தடவி விடணும். இந்த இலைகளில் உள்ள கிருமிநாசினி பண்புகளும் ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மையும் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வரும்போது தடவணும்னா அந்த ரத்தத்தை உறைய வச்சு ரத்தம் வரதை நிறுத்திடும். இதனோட இலை சார ஆறாத புண்கள் மேல பூசிட்டு வந்தோம்னா சீப்பிடிக்காம புண்ணு சீக்கிரம் குணமாகும். இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ் எதிர்ப்பு பண்புகள் தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய தடிப்பு, கொப்பளங்களை சரி செய்யும். இது வெட்டுக்காயத்துக்கு, புண்ணுக்கு மட்டும் இல்லாமல் தலையில் நீர் கோர்க்கிறது, ரொம்ப நாள் தலைவலி, நெஞ்சு சளி இந்த பிரச்சனையும் சரி செய்யுது. சித்த மருத்துவத்தில் வயிற்றுப்போக்கு, பேதி போன்ற வயிற்று கோளாறுக்கு இந்த செடியை பயன்படுத்தியிருக்காங்க. பாரம்பரிய வைத்திய முறையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் இந்த செடியை பயன்படுத்தியிருக்காங்க. கீழ்வாதத்தால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, மூட்டு அலர்ஜியை குறைக்க இந்த செடி உதவுது. இந்த செடி செல்களை சேதத்திலிருந்து பாதுகாத்து கல்லீரல் செயல்பாட்டுக்கு உதவுது. கல்லீரலை பாதுகாக்குது. நன்றி.